அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மெய்யன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். நாம் நாள்தோறும் பார்த்து வருகின்ற கந்தபுராண தொடரினுடைய 3வது காண்டமாகிய மகேந்திர காண்டத்திலே இதற்கு முன்பாக சகத்திரவாகு வதைப்படலத்தை பார்த்திருக்கிறோம். 16வது படலம். இன்றைய தினம் 17வது படலமாக இருக்கக்கூடிய வஜ்ரவாகு வதைப்படலத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வஜ்ரவாகு வதைப்படலத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் 100க்கும் மேற்பட்ட செய்யுள்களாலே அழகுபட இதை எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பான சில செயல்களை கொண்டு இந்த படலத்தை விளக்கும் பொருட்டு நாம் அதிலிருந்து சில பாடல்களை மட்டும் எடுத்துக்கொள்ளும் முகத்தான் சில பகுதிகளாக பிரித்து முதற் பகுதியை இன்றைய தினம் காண இருக்கின்றோம். இதற்கு முன்பதாக நாம் பார்த்திருக்கிற அந்த சகத்திரவாகுகள் வதைப்படலத்திலே அசுரர் தலைவன் அனுப்பிய 1000 தோள்களை உடைய சகத்திரவாகுகள் என்னும் அந்த கொடிய வீரர்கள் தன்னை எதிர்க்க வந்ததை பார்த்த வீரபாகுத்தேவர் நெடிது உயர்ந்திருக்கிற மராமரம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த விண்ணலாவிய அந்த மரத்தை பிடுங்கி அவர்கள் மீது வீசி எறிந்து அழித்தார் என்பதை பார்க்கிறோம். அதனை கேட்டவுடனே மனம் கலங்கி போயிருக்கிற வீரபாகு அடுத்தது என்ன செய்தான் என்பதை பார்க்கிறோம். வீரபாகு தேவரை எதிர்த்து ஒன்று கூடி அரிய போரை செய்தவர்களான அந்த சகத்திரவாகுகள் அழிந்துபட்டதும் இதை வான்வழியே செல்லும் தூதுவர்கள் விரைந்து அறிந்து கொண்டு தங்களது அசுரர் தலைவரிடம் இதை சென்று நிகழ்ந்தவற்றையெல்லாம் எடுத்து கூறினார்கள். இடியுண்ட நாகம் போல துடித்து மிகுந்த சினம் கொண்ட சூரபத்மன் கலக்கமுற்ற நிலையிலே ஒரு தூதுவராக வந்தவன் இப்படியெல்லாம் நம்முடைய நகரத்தை அழித்திருக்கிறானே என்று மனம் கலங்கிய நிலையிலே அவன் சோர்வுற்று நின்றதை பார்த்து அவனுடைய புதல்வன் வஜ்ரவாகு, அவனுடைய புதல்வனாக இருக்கிற வஜ்ரவாகு பொங்கி எழுந்தான். தந்தையின் அடிகளை வணங்கி என்ன கூறினான் என்பதை ஒரு பாடல் வழியாக இங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் விளக்கி அருளுகிறார். அதை இப்பொழுது பார்ப்போம். நொய்ய தூதுவன் பொருட்டினால் இத்திரம் வரள் ஐய கேட்க நிற்கியலுமே இறைவன் அமர்தே மொய்யில் யான் சென்று மற்றவன் பெரு முரண்முறுக்கி கையகப்படுத்துய்ப்பனால் அன்னதே காண்டி. வீரபாகுனுடைய மைந்தனாக இருக்கிற வஜ்ரபாகு சூளுரைப்பதை போன்ற தெரிவித்தான். நொய்ய தூதுவன் பொருட்டினால் இத்திரம் அந்த தூதுவனால் இது நேர்ந்ததே என்று அவன் சொன்னான். தந்தையே, அற்பனான ஒரு தூதுவன் பொருட்டு தாங்கள் இவ்வாறு கூறுவதை நான் கேட்பது பொருந்தக்கூடியதா? ஐயா கேட்க நிற்கியலுமே இறைவன் அமர்தி மொய்யில் யான் சென்று சற்று நேரம் இங்கே இருங்கள் என்று சொன்னான். அதாவது அற்பமான அவன் இந்த நகரை அழித்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டோன்னா இறை இவன் அமர்தி சிறு பொழுது நீங்கள் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு இங்கே இருங்கள். யான் சென்று மற்றவன் பெருமுரண் முறுக்கி அவனை கையகப்படுத்தி விரைந்து சென்று அவன் வலிமை எல்லாவற்றையும் அழித்து இங்கே கொண்டு வருவேன். அதனை காண்பீராக கையகப்படுத்துய்ப்பனால் அன்னதே காண்டி. உங்கள் கண்முன்னே அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறேன், பாருங்கள், சற்று நீங்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டு இருங்கள் என்று தந்தையை சொல்லிவிட்டு அந்த அசுர வீரனாக இருக்கக்கூடிய வீரபாகுனுடைய மைந்தன் தான் புறப்பட தயாரானான். இதை கேள்விப்பட்டவுடனே சூரபத்மன் மகிழ்ந்து மைந்தனை போருக்கு அனுப்பி வைத்தார்.
இப்படி சொல்லுகிற ஒரு மைந்தன் நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறானே என்ற ஒரு மகிழ்ச்சி வந்தது. 10,000 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிற தேர் மீது போர்க்கோலம் பூண்டு வஜ்ரபாகு பல்வேறு படை வீரர்களெல்லாம் புடைசூழ 4 வகை படைகளெல்லாம் சூழ்ந்திருக்க பல்வேறு வாத்தியங்கள் முழங்க அவன் புறப்பட தயாராக இருக்கிறான். உடுக்கை முதலான போர்க்களத்துக்கு முழங்குகிற அந்த வாத்தியங்களை முழக்கி போருக்கு விரைந்து சென்றான் என்பதை ஒரு பாடல் வழியாக இங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் விளக்கி அருளுகிறார். அதை இப்பொழுது நாம் இங்கே காண்போம். துடி வலம்புரி துந்துபி சச்சரி கடிகொள் முந்தை கரடிகை தாளுமை இடிகொள் பேரி இரளைகள் ஆதியா முடிவிலாயியோ முற்ற முழங்கிய துடி வலம்புரி துந்துபி சச்சரி உடுக்கை வலம்புரி சங்கு துந்துபி என்று சொல்லக்கூடிய வாத்தியங்கள், சச்சரி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான வாத்தியம், கடிகொள் மொந்தை கரடிகை தன்னுமை ஒளிகொண்ட மொந்தை வாத்தியம், கரடிகை தன்னுமை என்று சொல்லக்கூடிய இடிபோன்ற ஓசையுடன் முழங்குகிற பேரிகை, கொம்புகள் இரளைகள் ஆதியாம் கொம்புகள் முதலான அளவில்லாத வாத்தியங்களெல்லாம் முழங்கும்படியாக முடிவிலாயமுற்று முழங்கி இப்படியெல்லாம் வாத்தியங்கள் முழங்கிட 4 வகை படைகளோடு பெரும் படை நடத்திய வீரர்களையெல்லாம் திரட்டி கொண்டு அந்த வீரபாகுவினுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய வஜ்ரபாகு புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம். அவன் போர்க்களத்திலே என்ன செய்தான், என்னவானான் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே இந்த படலத்தினுடைய பகுதி 1 நிறைவு செய்கிறோம். அடுத்தது 2ஆம் பகுதியோடு, ஏன்னா அந்த படலம் பெரிய படலமாக இருக்கிற காரணத்தினாலே சில பகுதிகளை இணைத்து 2ஆம் பகுதியோடு மீண்டும் உங்களை சந்திப்பதாக சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது நன்னிலம் ஞானசேகரன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏறிய மங்கை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதி பதையே நகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.